ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளுங்க. இன்றைக்கி மார்ச் மாதம் 18ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனியுடைய 4ஆம் நாள். அதே போல் இன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழிக்கேற்ப இன்றைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கு. இன்றைக்கி புதன்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி புதன்கிழமை அமாவாசையானது வந்திருக்கக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய புத அமாவாசை. இந்த அமாவாசையில் பரிகாரங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா அமாவாசை இரவு பரிகாரம் சொல்லுன்னு. ஸோ இந்த வீடியோவில் அமாவாசையான இன்னைக்கு இரவு செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த இரவு பரிகாரம் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்தை மாற்றக்கூடிய பரிகாரம். ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். ஏன்னா இது இன்னைக்கு நீங்கள் பங்குனி அமாவாசையில் இரவு செய்யக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே மாற்றும். ஸோ இன்றைக்கி அமாவாசை இரவு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க, மறக்காமல் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாளை தான் பங்குனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. பூலோகத்திற்கு வந்த முன்னோர்கள் எல்லாம் திரும்பவும் பித்ருலோகம் செல்லுவாங்க. நம்ம அவர்களுக்கு பூலோகத்தில் தர்ப்பணம் செலுத்து அவங்களுக்கு எல்லையும் தண்ணீரையும் ஒரு வருட உணவாக ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு பித்ருலோகம் செல்வதற்கு நாம் வழிவகையை செய்ய வேண்டும். எல்லாருமே அவரவர் வீட்டு மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யணும். கூடவே இன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்க. இன்று இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்களுடைய திருவுருவ படம் இருக்கும் அல்லவா, அதன் முன்பு 2 நிமிடம் கண்களை மூடி முழு மனதோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. மறைந்த முன்னோர்கள் எல்லாம் நினைத்து அவர்களுடைய ஆசிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்க. பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். இதற்கு கட்டாயம் ஒரு எலுமிச்சை பழம் தேவை. ஒரு சின்ன கிண்ணத்தில் விபூதி பரப்பி வைத்து கொள்ளுங்க. விபூதிக்கு மேலே எலுமிச்சை பழத்தை நிற்க வைத்து எலுமிச்சை பழத்தின் மேலே ஒரு சின்ன கற்பூரம் வைத்திருங்க. அதை ஏற்றிவிட வேண்டும். எலுமிச்சை பழத்திற்கு மேலே கற்பூரம் எரிய வேண்டும். மறைந்த முன்னோர்களுக்கு செய்த வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிங்க. அறிந்தோ அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுங்க. எங்களுடைய குடும்பமோ குழந்தைகளோ அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பித்ரு தோஷத்திலோ பித்ரு சாபத்திலோ வீட்டில் சுபகாரிய தடைகள்லாம் வரக்கூடாது. வீட்டில் மெயினாக பண கஷ்டமோ மன கஷ்டமோ பொருள் இழப்பீடோ உயிர் இழப்பீடோ ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும். இந்த மாதிரி கற்பூரம் எரியும் போது மனமுருக பிரார்த்தனை முன்னோர்களுக்கு முன்னாடி வைங்க. எலுமிச்சம் பழத்தின் மேல் ஏற்றப்பட்ட கற்பூரம் எரிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்க. இந்த பரிகாரத்தை யார் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னோர்களுடைய மகன் இருந்தால் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. மறைந்த முன்னோர்களுடைய மகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தில் செய்வது நல்லது. பிறகு கற்பூரம் எரிந்து பூர்த்தி அடைந்த பிறகு அந்த எலுமிச்சை பழமோ அந்த விபூதியோ அப்படியே அந்த முன்னோருடைய படத்திற்கு முன்பாக இரவு முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு விடுங்க. விபூதியை நீங்கள் தினந்தோறும் நெற்றியில் வைத்துக்கொள்ள பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த விபூதி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பெற்ற விபூதியாகும். பங்குனி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை மேலும் சிறப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை மேலும் சிறப்பாக பெறுவதற்கு இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இன்னைக்கு இந்த பரிகாரம் இன்று இரவு 9 மணிக்கு மேல் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பிறகு நீங்கள் தூங்க செல்லலாம். இல்லை எல்லாரும் இருக்கும் போது செய்தாலும் சரிதான், ஆனால் 9 மணிக்கு மேலே செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்
இருக்கும் அல்லவா, அந்த பிரச்சனையானது அடுத்த ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறதுனால தீரும். குடும்பத்தில் இதுவரை நடக்காத சுப காரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நீங்களே நிறைய நல்ல மாற்றங்களை காண முடியும். நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை இன்றைய ஒரு நாள் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரம். இதனை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதுதான் நடக்கும் என்பது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது முன்னோர்களுடைய அருளால் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ முன்னோர்களுடைய அருளால் உங்கள் ராசிகளுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு இன்று மன மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு திரும்புவதற்கு சூழல் அமையும். இறை வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க, மனதிற்கு அமைதியை தரும். ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக வேலைக்கு செல்வதற்கு முன்பு இன்னைக்கு முருகரை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வேலையை தூங்குவது வெற்றி தரும். வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், சண்டை போட வேண்டாம். பிரச்சனை தேடி வந்தாலும் அமைதியாக இருக்காதீங்க. அமைதியாக இருக்காமல் பிரச்சனையை முடிவதற்கு என்ன பண்ணுமோ அதை செய்யுங்க. அப்புறம் மிதுன ராசி. இன்றைக்கி மிதுன ராசிக்கு சுகமான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. குறித்த நேரத்திற்கு முன்பாக உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கணும். நிதி நிலைமை சீராக இருக்கும். செலவுக்கேற்ப பணம் கையில் தங்கும். மனநிறைவான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனை நாட்களாக இந்த சின்ன விஷயம் தெரியாமல் கஷ்டப்பட்டோமே என்று ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு சேர்க்கும். நல்லதே நடக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. செலவுகள் குறையும். சேமிப்புகள் உயரக்கூடிய நாளுங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்று ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது. மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக செல்லும். தண்ணீர் குடித்து ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையுங்க. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருக்க வேண்டும். முன்கோபம் வேண்டாம். அவசர முடிவு வேண்டாம். அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றங்க. இறை வழிபாடு செய்யுங்க. பிடித்த தெய்வத்தின் பெயரை மனதிற்கு சொல்லிக்கொண்டே இருங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்று நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் பிரச்சனை செய்தாலும் அந்த பிரச்சனையின் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவீங்க. பயணங்கள் இனிதாக அமையுங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்று விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ளணும். கவனக்குறைவு வேண்டாம், ஆபத்து. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு இன்று சின்னதாக மனபயம் இருக்கும். பதட்டம் இருக்கும். புது முடிவுகளை எடுக்கும்போது கவனம் இருக்கணும். பயணங்கள் போது கவனம் இருக்கணும். தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் முன்கூட்டியே தேர்வு எழுதும் போது பள்ளிக்கு செல்வது நல்லது. தாமதித்தால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்காமல் உங்களை பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு பொறுமையாக நடந்து கொள்ளும். அவசரப்படக்கூடாது. பெரியவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டும். முதலீடுகள் போது கவனம் தேவை. எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. தெரியாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இன்னைக்கு ஒரு நாள் இருந்துக்குங்க. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு இன்று வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். செலவுகள் குறையும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். பயணங்கள் இனிமையாக அமையும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். உணவு பழக்க வழக்கம் மட்டும் கட்டுப்பாடு தேவை. உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்தை சீர் செய்யும். அதனால் இன்றைக்கி அதை செய்யுங்க. ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
மெயினாக இந்த பரிகாரத்தை நான் சொன்னதை இன்றைக்கி செய்திடுங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி மறக்காமல் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பரிகாரம் பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.